வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரியப்ள சேனல். மூடிட்டு போடான்னு சொன்ன சான்றா, அதுவும் சபரியை பார்த்து. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பேச போகிறோம். எனக்கு இதில் ரெண்டு கோவம் இருக்குது. சான்றா மேலே இப்படி ஒரு கேவலமான ஒரு லெட்டரை எழுதி போர்டு காமிச்சது, அதுக்கு சபரி பண்ண ரியாக்ட் ஆக்சுவலாக எதுவுமே பண்ணலை. அந்த கோவம் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்த்து போகிறேன். இன்னைக்கு சற்று அகைன் சபரிக்கு வந்துட்டு இப்படி ஒரு இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு பொம்பளை சான்றா, இந்த இடத்துல தான் நான் இந்த ஆண் பெண் அப்படிங்கிற பாலியல வேறுபாடு எப்படி மாறுது, இது எப்படி மக்கள் ரிசீவ் பண்றாங்க, ஆடியன்ஸா பிபி ஆடியன்ஸ் எப்படியெல்லாம் இதை வேறுபடுத்தி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ இதே இடத்துல சபரிநாதன் இந்த மாதிரியான ஒரு போர்டை வச்சிருந்தா பீப்புளோட ரியாக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல சபரி மட்டும் மூடிட்டு போடி அப்படின்னு எழுதியிருந்தா என்ன நடந்திருக்கும்? உள்ளவனுங்க, எக்ஸ்ல உள்ளவனுங்க, இன்ஸ்டால உள்ளவனுங்க, யூடியூப்ல காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்றவனுங்க என்னென்ன பேசியிருப்பானுங்க. எப்படி ஒரு பெண்ணை பார்த்து எப்படி சபரி பேசுறான், மூடிட்டு போடினே எதை மூடிட்டு போக சொல்றான், இவன் எவ்வளவு கேவலமானவன், எவன் இதா பண்ணவன், இவ்வளவு கேவலமா வந்து ஒரு விஷயத்த பண்றான், எவ்வளவு அசிங்கமா ஒரு விஷயத்த பண்றான்னு சொல்லிட்டு இந்நேரம் சபரிக்கு ஒரு டேக் கொடுத்து டிஎல் ஃபுல்லா, அதாவது டைம் லைன் ஃபுல்லா, எக்ஸ் ஃபுல்லா இதே ட்வீட்ஸா இருந்திருக்கும், இதே வீடியோஸா இருந்திருக்கும். அதை சின்ன சின்ன அந்த கிளிப்பை எடுத்து போட்டு அந்த ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுட்டு சீசன் முடிகிற வரைக்கும் இதை வச்சு பேசுவாங்க. ஓகேவா? இளையதளத்தில் இருக்கிற போராளிகள். இப்போ அந்த போராளிகள்லாம் எங்க அப்படின்னு தெரியும் எனக்கு சுத்தமா புரியல. சரி, ஓகே, சபரி கேட்கல, அது வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க இப்படிதான் சொல்லிட்டு போறான்னு வச்சுங்களேன். இணையதளவாசிகள் என்ன பண்றீங்க அப்படின்னு சுத்தமா புரியல. எங்க உங்க ட்வீட்ஸ் எல்லாம் காணும்? நேற்று கானாவினத்துக்கு ஓகே, கானாவினத்தை வந்து இப்படி பண்ணுவோன்னா வந்துட்டு வரிசையா போடுறீங்க. ஓகேவா? அப்படி இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 ட்வீட்ஸ் நான் பார்த்துருப்பேன். அதுல சாலிடா நியூட்ரலா சப்போர்ட் பண்றாங்க. யாருமே ட்வீட்ஸ் பெருசா நான் போட்டு பார்க்க கிடையாது. யார் யார் போட்டிருக்காங்கன்னா கமருதீன் ஃபேன்ஸ், பார்வதி ஃபேன்ஸ், எப்படி சொல்ல ஒரு தப்பு தான். சாரி என்ன மன்னிச்சிருங்க, தெரியாதமா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. கவர் கப்புள்ஸ் அவங்களோட ஃபேன்ஸ் வந்துட்டு டைம் லைன்ல ஃபுல்லா நான் பார்க்குறேன். சரி, ஓகே, பண்றீங்க, ரைட்டு. திவாருக்கெல்லாம் பண்ணுவீங்களா? அப்ப இவனுக்கும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுனீங்க. இப்ப சான்றா ஏமி ஒரு பதாகையில அழகான வாக்கியங்களை எழுதி காட்டியிருக்கிறாங்களே, அதுக்கு உங்களோட கருத்துக்கள் எங்க அப்படின்னு கேட்டா யாரையுமே காணோம். எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ அதை போடுறேன்னு நினைக்கிறேன் பேசி. ஆனால் இதுக்கப்புறம் ஸ்பேஸில் பேசுவேன் எனக்கு தெரியாது. அது வந்துட்டு எப்படி ஃபயர் பொழந்துட்டாங்க, சூப்பர் ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் எப்போதும் போல ஸ்பேஸில் உருட்டுற ஒரு பூமர் குரூப்பு, எலைட் பூமர் குரூப்பு, காசுக்காக வந்துட்டு நக்கி பிழைக்கிற பூமர் குரூப்பு அதை பற்றி பேச கிடையாது. அதுக்கு ஃபயர் விடுது. இதுதான் உண்மை, இதான் ஃபேக்ட். காசுக்காக இன்னொருத்தனை காலை நக்கி பொழைக்கிற ஈன பிறவிகள் இதை பற்றி பேச கிடையாது. ஏன் பேசல? காசு வரல. ஏன்னா சபரி கிட்ட இருந்து காசு வரல. சபரி பிஆர் ஒரு பண்ணல, வைக்கல. இந்த பக்கம் இருக்கு. இப்ப சபரிக்கு நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணி நிறைய பேர் உள்ள கண்டஸ்டன் உள்ள போயிருக்காங்க. சபரி இப்படி ஒரு கேரக்டர் இப்படி சைன் ஆனா விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ சான்றாயுமே இப்படி ஒரு போர்டு காட்டுறாங்க. சரி, ஓகே, நீங்க நியூட்ரல்னு சொல்லி எதுக்கு அது இப்படி பண்றீங்கன்னு தெரியல. அப்படி பண்ற ஒரு ஆட்கள் ஏன் இதை பத்தி நான் ட்வீட் போடல? அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு வாயை மூடிக்கிட்டு, நான் சான்றா மாதிரி கூட சொல்லல, தெளிவா சொல்றேன், உங்களோட வாய் இருக்குல்ல, நான் உள்ள இருக்கல நாக்கு, அது வாய் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கைகளை பொத்தி கொண்டு இருக்கலாம். கைகளை பொத்திக்கிட்டு இருக்கலாம்ல. அது ஏன் இல்லாம ட்வீட் பண்றீங்க, ஃபயர் விடுறீங்க? சபரிக்கு இதுதான்டா, சயின்ஸ் சபரிக்கு இப்படிதான்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க என்ன தெரியுதுன்னா, சான்றாமி எழுதின வார்த்தையை தரக்குறவை விட நீங்க ஒரு ட்வீட் போடுறீங்களே, அதுல உங்களோட முகத்திரை கிழிந்து நீங்க எவ்வளவு கேவலமான ஜென்மம், நீங்க எவ்வளவு வந்துட்டு தற்குறித்தனமான ஒரு ஜென்மம், நீங்க எப்படி ஒரு கேவல பிறவி அப்படிங்கிறத உங்களோட ட்வீட் மூலமா காட்டுது. இதோட நிறுத்தம் போறதா கிடையாது. ஈவினிங் மேல ஸ்பேஸ் நைட்டு ஒரு 8, 9, 10 மணிக்கு போடுவானுங்க. வரிசை லைட் கிராஸ் ஃபயர்ஸ் வந்து உட்காந்துருப்பானுங்க. கிராஸ் ஃபயர்னா ஒன்றும் கிடையாது. கிராஸ்னா புல்லு, ஃபயர்னா தீ, அப்போ சேர்த்துக்கோங்க. நான் அந்த கட்டாயத்தை கூட நான் பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ஜென்மங்கள் ஒரு பக்கம் நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஆனால் அதுங்க தான் 1 நம்பர் கலீஜியாக இருக்கும். அது என்னங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்த அப்புறம் வந்து அரோரா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் போல அப்படின்னு சொல்லி கலாய்கிறது, இந்த மாதிரியான கேவல செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிற ட்விட்டர்ல இருக்கிற
தற்குறிகளுக்கு என்ன சொல்றது எனக்கு புரியல. அண்ட் சாண்ட்ரா இந்த மாதிரி ஒரு மூடிட்டு போடான்னு எழுதி காட்டினத விஜிஎஸ் கேட்பாரா அப்படின்னு தெரியல. வீக்கெண்ட் வந்தோன்னே சாண்ட்ரா நீங்க வந்து எழுதி காட்டுறீங்க பாருங்க வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அவங்களும் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த கருமத்தை நீங்க இந்த சாட்டர்டே வந்து பார்க்கலாம். இது கேட்டாருன்னா கேட்க மாட்டாரு, பட் கேட்டாருன்னா சந்தோஷம். ஆனா இது அட்லீஸ்ட் ட்விட்டர்ல பாக்குற நீங்க இந்த ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு எனக்கு கடுப்பாது இதெல்லாம் பார்க்கும்போது. இதுக்கு ஃபயர் விடுறதா எனக்கு இன்னும் செருப்பு கழட்டி சென்டிமீட்டர்ல அடிக்கணும் போல அவங்களுக்கு தோணுது, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதே ஒரு பையன் அப்படி எழுதியிருந்தானே என்ன பேசுவாங்க. ஓ பார்வதிக்கு எப்படி சொன்னாங்க, ஓ நீ எதை மூடிட்டு உட்காரு எதோ அப்படிலாம் பேசுனாங்க. அப்பெல்லாம் கேள்வி கேட்ட அந்த சமூக போராளிகள் இப்ப எங்க புடுங்கி கொண்டு புல்லு இருக்குல்ல அதை புடுங்கிட்டு எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இதுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கொந்தளிக்க தேவையில்லை. உங்களுக்கு குத்துது, உங்களுக்கு கொட்டையுது, இந்த கேள்வியெல்லாம் என்னதான் சொல்றான்னு சொல்லி உங்களுக்கு உறுத்துதுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உறுத்தனுங்க தான் பேசுறேன். ஓகேவா? ஸோ கைஸ் பார்த்துட்டு அத்தனை பேர் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யாரை தோணுது அப்படிங்கிறவங்கள டேக் பண்ணுங்க கமெண்ட்ல. பார்த்துட்டு கதறிட்டு போகட்டும். நான் மீண்டும் இன்னொரு ரோஸ்ட்ல, இது ஆக்சுவலாக ரோஸ்டாகவே நான் ஆரம்பிக்கல, பட் கரெக்டாக ஒரு இடத்துல பாயிண்ட் எனக்கு மண்டைக்கு வந்துச்சு, அதனால பேசிட்டேன். சரி, நெக்ஸ்ட் ஒரு ரோஸ்ட்ல நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் உங்களுக்கு விடைப்பது உங்களுக்கு டாடா பை, see you again.